मङ्गलश्लोकः वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्या स्युः तं नमामि गजाननं गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। वाक्यकारं वररुचिं भाष्यकारं पतञ्जलिं पाणिनिं सूत्रकारं च प्रणतोऽस्मि मुनित्रयम्। एतावता केषाम् इत्संज्ञा भवति इति ज्ञातम्। एवमेव इत्संज्ञितानां किं कार्यम् इत्यपि ज्ञातम् இல்லையா? இதுவரையில் நம்ம எவைகளுக்கெல்லாம் இத்சம்ஞா வரும், அப்படி இத்சம்ஞா கொடுக்கப்பட்டவை அவைகளுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறதும் பார்த்தோம். இப்போ வேறு சில சம்ஞாக்கள் இந்த சாஸ்திரத்துல உபயோகப்படுத்தக்கூடியவைகள், அவைகளை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறார். சம்ஞாந்தராண்யபி பகுத்ர உபயுக்தானி. பகுத்ர அப்படின்னு சொன்னா இந்த சாஸ்திரத்திலேன்னு அர்த்தம். அஸ்மின் சாஸ்திரே பகுத்ர உபயுக்தானி பிரகரணேஸ்மின் கத்யந்தே. இந்த பிரகரணத்துல வேறு சில சம்ஞாவை கொண்ட பதார்த்தங்கள் நிரூபிக்கப்படுகின்றன. முதல்ல விருத்திராதை ஈச்சு இது சூத்திரம். இந்த சூத்திரத்தினுடைய சங்கிய 111 முதல் சூத்திரம். இதை எப்படி சொல்லுவான்னு எதுக்காக இதை ஆரம்பிக்கிறேன்னு சொன்னா, பாணினி மங்களாச்சரணம் பண்ணாத ஆரம்பிச்சுட்டாரோ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு, இல்ல இந்த முதல் சூத்திரமே மங்கள பரமாத்தான் இருக்கு, விருத்திங்கிற சப்தா இருக்கு இல்லையா, அதனால இதுவே ஒரு மங்களாச்சரணம் தான் அப்படின்னு சொல்லுவா. முதல் சூத்திரம் இது விருத்திராதை. சரி. ஆது இதி தபரகரணம் நிர்தேச சௌகர்யார்த்தம். விருத்தி ஆத் ஐச். இதுல விருத்தி அப்படிங்கிற பதம் பிரதமா விபக்தியந்தமா இருக்கு. சம்ஞா விருத்தின்னு பெயர். எவைகளுக்கு? தீர்க்க ஆகாரத்திற்கு. தீர்க்க ஆகாரத்திற்குன்னு எப்படி தெரிகிறது? தபரகரணம் பண்ணிருக்கிறதுனால தெரிகிறது. இப்படி தபரகரணம் எதற்காக பண்ணிருக்கா? தீர்க்க ஆகாரம்னு நிர்தேசம் பண்றதுக்காக பண்ணிருக்கா. அதனாலதான் சொல்றார், ஆத் இதி தபரகரணம் நிர்தேச சௌகர்யார்த்தம் தகாரஹா பரஹா யஸ்ய அப்படின்னு பகுவீகி சமாசத்தை வச்சிருந்தால் தீர்க்க ஆகாரத்துக்கு தபரஹா அப்படிங்கிற பெயர் கிடைக்கும். சரி, இப்போ நம்ம விருத்தின்னு பெயர் கொடுத்துருக்கோம். எந்த எழுத்துக்கு? தீர்க்க ஆகாரத்துக்கு. அதே மாதிரி ஐச். ஐச் அப்படிங்கிறது பிரத்யாகாரஹா. ஐ ஔச். இந்த பிரத்யாகாரத்துல எத்தனை எழுத்துக்கள் இருக்கு? ஐ அப்படின்னு ஒண்ணு இருக்கு, ஔ அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த ரெண்டு எழுத்துக்களுமே இப்போ எப்படி இருக்கு? தபரஹாவா இருக்கு. தாத் பரஹா, தகாராத் பரஹா. அதனால என்ன ஆயிடுத்துன்னு கேட்டா, தீர்க்க ஐகாரத்திற்கும் தீர்க்க ஔகாரத்திற்கும் விருத்தின்னு பெயர். அப்போ இந்த விருத்திராதைச் அப்படிங்கிற சூத்திரத்தினால எவைகளுக்கெல்லாம் விருத்தின்னு பெயர் கிடைக்கிறது அப்படின்னு கேட்டா, ஆ ஐ ஔ ஏதே வர்ணாக பிரத்யேகம் விருத்தி சம்ஞகாக. விருத்தி சம்ஞையை உடையவைகள் இந்த மூன்றும். அடுத்தது அதேங்குணஹா. இங்கேயும் கூட அத் அப்படிங்கிறது தபரஹாவா இருக்கு. அத்து ஏங் அதுவும் தபரஹா தான். நம்ம முதல்ல படிச்சோம் இல்லையா, அந்த தபரஹா அப்படிங்கிறது ஒரு இடத்துல பகுவிரீகி சமாசத்தினால கிடைக்கிறது, மற்றொரு இடத்துல பஞ்சமி தத்புருஷ சமாசத்தினால கிடைக்கிறது. அதை நம்ம மனசுல வச்சுக்கணும். இதுல அத் அப்படிங்கிறது பகுவிரீகி சமாசத்தினால தபரஹாவா இருக்கு. ஏங் அப்படிங்கிறது பஞ்சமி தத்புருஷ சமாசத்தினால தபரஹாவா இருக்கு. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இங்கேயும் போன சூத்திரத்து படியே ஏங் அப்படிங்கிறது ஒரு பிரத்யாகாரா.
ஏ ஓ அப்படிங்கிற 2 எழுத்துகள் இந்த பிரத்யாகாரத்தில் இருக்கு. சரி, அத் அப்படிங்கிறது ஹ்ரஸ்வ அகாரத்தை குறிக்கிறது. சரியா? அத் இதி ஹ்ரஸ்வமாத்திர கிரகணாய நிர்தேச சௌகர்யாய ச தபரஹ निर्देशः भवतु। इतः परं किमुच्यते? केषां वर्णानां गुणसंज्ञा भवति इत्युक्ते ह्रस्व अकारस्य, दीर्घ एकारस्य, दीर्घ ओकारस्य च गुणसंज्ञा भवति। अ ए ओ एते वर्णाः प्रत्येकं குணசம்ஞகாஹ, குணஹா என்கின்றதான சம்ஞாவை உடையவைகள், பெயரை உடையவைகள். அதுக்கப்புறம் ஹலோனந்தரா சம்யோகஹ, ஹலஹ அனந்தராஹ சம்யோகஹ, ஹலஹ சம்யோக சம்ஞாஹ ஸ்யுஹு. ஹல் எழுத்துக்கள் சம்யோக சம்ஞையை அடைகின்றன. எப்பேற்பட்ட ஹல் எழுத்துக்கள்? க, க இந்த மாதிரி தனித்தனி எழுத்துக்களா? இல்ல. எந்த ஹல் எழுத்துக்கள் தொடர்ச்சியாக இருக்கோ, அதாவது இன்னும் கூட சொல்ல போனா அஜ்பிஹி அவ்யவஹிதா ஹலஹா அப்படின்னு சொல்லுவா. அப்படின்னு அர்த்தம், அச் எழுத்துக்களால இடைவெளி இல்லாத ஹல் எழுத்துக்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? பாருங்க, ராமஹா அப்படின்னு இருக்கு. ஒரு ரா, அந்த ரு அப்படிங்கிற ஒரு எழுத்து ஒன்று இருக்கு, மு அப்படிங்கிற ஒரு ஹல் எழுத்து இருக்கு, 2 ஹல் எழுத்து இருக்கு. இதுக்கு நடுவுல இந்த 2 ஹல் எழுத்துக்களுக்கும் நடுவுல வியவதானம் வர்ற மாதிரி ஏதாவது அச்சு எழுத்துக்கள் இருக்கா? नास्ति आचार्य। नास्ति वा? पश्यन्तु, ऋ इति एकः वर्णः, मु इति एकः वर्णः, द्वौ अपि वर्णौ हल् वर्णौ, मध्ये कश्चन अच् वर्णः अस्ति वा इति प्रश्नः। अस्ति, अस्ति, अस्ति। तर्हि अचा व्यवहितः हल्. அதுனா அச் எழுத்துனால இடைவெளி ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இந்த இடத்துல பிரகிருத உதாரணத்துல இடைவெளி இருக்கு. அப்போ இந்த இடத்துல இந்த ருங்கிற ஹல் எழுத்துக்கும் மூங்கிற ஹல் எழுத்துக்கும் என்ன பேர் கிடைக்காது? சம்யோகான்னு கிடைக்காது இல்லையா? அப்போ எந்த மாதிரி எழுத்துக்கு சம்யோகா அப்படிங்கிற அந்த தன்மை கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, நடுவுல அச்சு எழுத்துக்கள் இல்லாத ஹல் எழுத்துக்கள். இப்ப பாருங்க, கிருஷ்ணஹா அப்படின்னு நான் சொல்றேன், கிருஷ்ணஹா இல்ல கிரு விட்டுடுங்க, ஷு ணு ஆ இப்படி இருக்கு இல்லையா? இதுல இந்த ஷு அதோடு சேர்ந்த ணு, இந்த 2 எழுத்துக்களுக்கும் நடுவுல ஏதாவது அச்சு எழுத்து இருக்கா? இல்ல. அப்போ சம்யோகா இருக்கு, அந்த 2 எழுத்துக்கும் சம்யோகா இருக்கு. நம்ம இன்னும் சொல்ல போனா எழுத்துக்கள் எழுதும் பொழுது சயுக்த அக்ஷராணி, கூட்டு எழுத்து அப்படின்னு சொல்றோமா இல்லையா? அங்க என்ன பண்றோம்? நடுவுல அச்சு இல்லாம 2 ஹல் எழுத்தை எழுதுறோம். 2ஓ 3ஓ, வேதத்துல 4 எல்லாம் கூட வருது இல்லையா? அதுதான் சயுக்தாட்சரம்னு சொல்லிட்டு இருக்கோம். சம்யோகத்தை கொண்டது சயுக்தம். சயுக்தம் சயுக்தஹ க்த பிரத்யயாந்த பதம். சயுக்தஹ சம்யோகத்தை உடையதா இருக்கு. வர்ணஹாவா இருந்தால் சயுக்தஹா, அக்ஷரஹா அக்ஷரம்னு சொன்னா சயுக்தம், அவ்வளவுதான். இப்ப புரிஞ்சது இல்லையா? இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்? அஜ்பிஹி அப்படின்னு அர்த்தம், அச் வர்ணைஹி அவ்யவஹிதா ஹலஹா, வியவதானம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஹல் எழுத்துக்கள், அச்சு எழுத்துக்கள் நடுவுல வராம இருக்கக்கூடிய ஹல் எழுத்துக்களுக்கு சம்யோகான்னு பேரு. அதைத்தான் இங்க சொல்ற பாருங்க, ஹலஹா ஹல் ஹலோ ஹலஹா அப்படின்னு வச்சுக்கணும். ஹலஹா ஹல் எழுத்துக்கள். எப்பேற்பட்ட ஹல் எழுத்துக்கள்? ஸ்வரைஹி காலேனவா அவ்யவஹிதாஹா, ஸ்வரைஹி ஸ்வர எழுத்துக்களாலோ
அல்லது காலேன மாத்ரா காலத்தை வச்சுட்டோ நடுவுல இடைவெளி இல்லாமல் இருந்தால், ஏன் அப்படின்னு சொன்னா இப்ப பாருங்க, ஷு நஹா இப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஷு நஹா. இப்போ நான் வந்து இந்த ஷுக்கு அப்புறம் நடுவுல அச்சு எழுத்து சொல்லல, ஆனா கேப் கொடுத்துருக்கேன். மாத்ரா காலத்தை வச்சிருக்கேன், அதாவது ஒரு இடைவெளி கொடுத்துருக்கேன். வெறுமனே அச்சு எழுத்துக்கள் நடுவுல இல்லாமல் இருந்தால் அப்படின்னு சொன்னா இதுவும் இது கூட சம்யோகான்னு ஆயிடும். ஆனா நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படி சொல்லல, ஷு ணு ஆஹா இப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், நடுவில் கேப் கொடுக்குறேன். இது வந்து ஸ்வரத்தினால, அதாவது அந்த காலத்தினால நான் வந்து என்ன பண்றேன், ஸ்வரத்தினால இல்லை காலத்தினால இடைவெளி கொடுக்குறேன். அப்படியும் கொடுக்க கூடாது, அப்படி இருந்தாலும் கிடையாது. அதனாலதான் இந்த கிரந்தக்காரர் என்ன பண்றார், ஹலஹா ஸ்வரைஹி ஸ்வர எழுத்துகளாலோ காலேன மாத்ரா காலத்தினாலோ இடைவெளி இல்லாமல் இருந்தால், அவ்யவஹிதாஹா இடைவெளி இல்லாமல் இருக்கக்கூடிய ஹலஹா ஹல் எழுத்துக்கள், சமுதிதாஹா சொல்லப்பட்டவைகளாக இருக்கக்கூடிய ஹல் எழுத்துக்கள், சம்யோக சம்ஞகாஹா சம்யோகா என்கின்றதான சம்ஞாவை கொண்டவைகளாக இருக்கின்றன. நல்லா புரிஞ்சுதா இந்த சூத்திரத்துடைய அர்த்தம்? அவகதம். உதாரணத்தை பார்த்தா இன்னும் நல்லா புரியும் பாருங்க. अस्तु. स इति लिखितं, तत्र पश्यतु, स इति एकः वर्णः, त इति एकः वर्णः, द्वावपि हल् वर्णौ இல்லையா? ரெண்டுமே சகாரமும், அதாவது சகாரன உச்சாரணத்துக்கு சா சொல்றீங்க, சு து இந்த ரெண்டும் ஹல் எழுத்துக்கள். இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல என்ன வரல, அச்சு எழுத்துக்கள் வரல. அதே மாதிரி உச்சாரணமும் சேர்த்தாப்புல பண்றோம். அதனால இந்த சு து இவைகள் சம்யோக சம்ஞாவை உடையவைகள். அதே மாதிரிதான் ஷ அப்படிங்கிறதுல ஷு சு, சரியா? அதே மாதிரிதான் க்ஷ கு ஷு. அடுத்தது பாருங்க, ஸ்திரீ அப்படிங்கறத எத்தனை எழுத்துக்கு பாருங்க, சு து ரு இந்த 3 எழுத்துக்களுக்கும் நடுவுல எந்த ஒரு அச்சு எழுத்தும் வரல. அதனால இந்த 3 எழுத்துக்களுக்கு என்ன பேரு, சம்யோகா அப்படின்னு பேரு. அடுத்தது பாருங்க, க்ஷ்மியா க்ஷு எத்தனை எழுத்துக்கு பாருங்க, க்ஷு கு ஷு மு யு 4 எழுத்துக்கள், சரியா? நடுவுல எந்த அச்சும் இல்லை, க்ஷ்மியா. அடுத்தது கார்த்ஸ்னியம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, முழுவதும் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய கார்த்ஸ்னியம், அந்த பதம் தான் இங்க. இத்து து சு நு கார்த்ஸ்னிய இல்லையா? முதல்ல प्रथमं रेफा. ரேபா, அதான் ரு து சு நு யு 5 எழுத்துக்கள் வரிசையா ஒவ்வொன்றா அழகா கொண்டு போயிட்டார். ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன பண்ணிட்டார், ஒவ்வொரு படியா ஒவ்வொரு எழுத்தை அதிகப்படுத்திட்டே காமிச்சு கொடுத்துட்டார். 5 எழுத்து வருது, சரியா? இத்தியாதயா, அதுல இந்த கடைசி ஆ கிடையாது, அது தவிர்த்து இருக்கக்கூடியது சம்யோக எழுத்துக்கள். சரி, அடுத்த சம்ஞாவை சொல்றார், அச்சோந்தியாதி டி டி சம்ஞா. எவைகளுக்கு இந்த டி சம்ஞா அப்படின்னு கேட்டா, அச்சாம் மத்தியே யஹ அந்த்யஹ சஹ ஆதிஹி யஸ்ய சவர்ணஹ வர்ண சமூஹோவ டி சம்ஞா ஸ்யாத். எப்படின்னு பாருங்க, ஒரு பதத்தை எடுத்துக்கணும், அந்த பதத்தினுடைய கடைசி அச் வரணத்தை எடுத்துக்கணும், சரியா? அந்த அச் எழுத்துக்கு என்ன பேரு, டி சம்ஞான்னு பேரு, சரியா? இப்ப நம்ம சொல்றது எதுல சொல்லிட்டு இருக்கோம்னு கேட்டா, அச் எழுத்தோட ஒரு பதம் முடியறது, ராமா அப்படிங்கிற இடத்துல அ அப்படிங்கிறது முடியறது, அந்த ஆ தான். ரு ஆ மு அ இப்படி 4 எழுத்து இருக்கு. இதுல ரு ஆன்னு ஒரு ஆ தீர்க்க ஆகாரா இருக்கு, ஆனா அதுக்கு டி சம்ஞை கிடையாது, சரியா? ஏன்னா நாம எதுக்கு டி சம்ஞை சொல்லியிருக்கோம், அந்த பதத்துல இருக்கக்கூடியதான அச்சு எழுத்துக்கள்ல கடைசி அச் எழுத்து எதுவோ அதற்கு டி சம்ஞா. அப்படி பார்த்தா ராம அப்படிங்கிற பதத்துல ஆ அப்படிங்கிற ஒரு அச்சு எழுத்து இருக்கு, ஆனாலும் அது கடைசி அச்சு எழுத்து இல்லை. அப்ப எது கடைசி அச்சு எழுத்து, மு அப்படிங்கிற எழுத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஹ்ரஸ்வ அகாரா இருக்கே,
அதுதான் என்னது, கடைசி அச்சா இருக்கு. அதனால டி அந்த சம்ஞா. கடைசி அந்த ஹ்ரஸ்வ அகாரத்துக்கு டி சம்ஞா ஒரு விஷயம். அதே மாதிரி இப்போ ஹலந்த சப்தா இருக்குன்னு வச்சுப்போமே, மருத் அப்படின்னு சப்தம் நம்ம பார்க்கிறோம். இப்போ இதுல கடைசி எழுத்து என்னது, து. து. அப்போ இந்த இடத்துல கடைசியாக அச்சு எழுத்து இல்லையா? அப்ப இங்க ஒரு டிசம்ஞா உண்டா கிடையாதா? அவசியம் உண்டு. உத்து. உத்து. உத்துக்கு. அதாவது ம ரு து அப்படிங்கிற பதத்துல மு அ ரு அ உ இப்படி இருக்கு. து மொத்தம் 5 எழுத்து இருக்கு. இதுல மகாரோத்தர அகாரஹ அச்சு எழுத்தா இருந்தாலும் கூட அது கடைசி அச்சு எழுத்து இல்லை. அப்போ அந்த பதத்துல கடைசி அச்சு எழுத்து எது இருக்கிறதுல இருக்கக்கூடிய அச்சு எழுத்துக்கள்ல எது கடைசி அச்சு எழுத்துன்னு கேட்டால் உ, ரேபோத்தர உகாரஹ. அதற்கும் தகாரத்திற்கும் சேர்த்து உத்துக்கு இப்ப என்ன பேரு, மருத்துல இருக்க உத்துக்கு டி சம்ஞா. சரியா? அப்போ ஒரு கேள்வி இங்க வரும், அச்சு எழுத்துக்கு நீங்க டி சம்ஞா சொல்லி கொடுத்தேல் சரி, இந்த தகாரத்துக்கு எப்படி வந்தது அப்படின்னு கேட்டா, அச்சாம் மத்தியேயஹ அந்தியஹ அச்சு தஸ்ய டி சம்ஞா. ஒரு விஷயம் புரிஞ்சுதா? ரெண்டாவது பாருங்க, சஹா ஆதிஹி யஸ்ய, அந்த அச்சு எழுத்துக்கள்ல கடைசியா இருக்கக்கூடிய அச்சு எதுவோ அது முதல் எழுத்தாக கொண்டது எதுவோ அது. அப்படின்னு எது, மருத்துல கடைசியான அச்சு ஹ்ரஸ்வ அகாரஹ உகாரஹ, ரேபோத்தர ஹ்ரஸ்வ உகாரஹ. இந்த ஹ்ரஸ்வ உகாரத்தை தனக்கு முதல் எழுத்தாக கொண்டது, முன் எழுத்தாக கொண்டது எது, து, து தகாரஹ. அதனால அதற்கும் இப்ப என்ன பேர் கிடைச்சிடும், இச்சம்ஞா கிடைச்சிடும். இச்சம்ஞா டி சம்ஞா கிடைச்சிடும். டி சம்ஞா கிடைச்சிருது. அதுவும் எதுக்கு, வெறும் தகாரத்துக்கு மட்டும் இல்ல, உகாரத்தோடு சேர்ந்த தகாரத்திற்கு இச்சம்ஞா கிடைக்கிறது. அப்போ 2 விதமான எழுத்துக்கு இங்க டி சம்ஞா கொடுக்குறா. அதை நம்ம மனசுல வச்சுக்கணும். சரியா? பாருங்க, அச்சாம் மத்தியே யஹா அந்தியஹா, அச்சு இருக்க அந்த பதத்துல, உதாரணத்துக்காக எடுத்துக்கொண்ட பதத்துல எந்த அச்சு எழுத்தானது கடைசியில் இருக்கோ அந்த அச்சு எழுத்துக்கு அந்த அச்சு எழுத்தானது ஆதிஹி முதல் எழுத்தாக கொண்டது எஸ்ய ஆதிஹி எஸ்ய இत्युक्ते உக்த உதாஹரணே தகாரஹ தாதிருஷஹ வர்த்ததே. புரிஞ்சுதா? நம்ம எடுத்துட்ட உதாரணத்துல தகாரஹ அத்தகையதா இருக்கு. அத்தகையதா இருக்குன்னு அர்த்தம், கடைசி அந்த பதத்தில் இருக்கக்கூடியதான கடைசி அச் எழுத்தை முதல் எழுத்தாக கொண்டதா இருக்கு இல்லையா? அதுதான் சொல்றா சஹா ஆதிஹி. சஹனா கஹா, அந்திமஹா அச்வர்ணஹா, அஜ்வர்ணஹா. சரியா? சஹா ஆதிஹி யஸ்ய, யஸ்ய இत्युक्ते மருத் इति उदाहरणे तकारस्य सः वर्णः तकारः वर्णसमूहो वा इत्युक्ते उत् इति वर्णसमूहो वा டி சம்ஞः ஸ்யாத். இங்க வர்ண சமூகவான்னு ஏன்னு சொல்றான்னு கேட்டா, இப்ப நான் சொன்ன உதாரணத்துல உத்து இருக்கு, ஒருவேளை அங்கே தகார த்வித்தம் இருக்கு, இல்ல தகாரத்தோடு சேர்ந்து வேற ஒரு ஹல் எழுத்து இருக்கு, ம ரு து அப்படின்னு ஒரு எழுத்து தான் நான் சொல்லியிருக்கேன், ஹல் எழுத்து. ஒருவேளை அங்க 2 ஹல் எழுத்து இருக்கு இருந்தால் மொத்தத்துக்கும் சேர்த்துதான், அந்த சமூகத்துக்கே சேர்த்து வந்துடும். புரிஞ்சுதா இது எப்படின்னு? அச்சாம் மத்தியே யஹ அந்தியஹ சஹ ஆதிஹி யஸ்ய சஹ வர்ணஹ வர்ணசமூஹோ வா டி சம்ஞः ஸ்யாத். ஸ்வராந்தியேஷு சப்தேஷு அந்தியஹ ஸ்வரஹ, அதாவது அஜந்தமான சப்தங்களாக இருந்தால் அதுல கடைசியாக வரக்கூடிய அச்சு எழுத்து ஸ்வராட்சரம், அதற்கு டி சம்ஞா அப்படின்னு முதல் அம்சம் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸ்வராந்தேஷு சப்தேஷு அந்தியஸ்வரஹ. ஹலந்த சப்தஹாவா இருந்தால் அதுல கடைசி அச்சோடு சேர்ந்ததான கடைசி அச்சு, அதற்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஹல் சப்தங்கள், அது எத்தனை இருக்கோ, 1 இருந்தால் 1, 2 இருந்தால் 2, எது உண்டு அது.
அதைத்தான் சொல்றார். வியஞ்சனாந்தேஷு, ஹலந்தேஷுங்கிறது பதிலா வியஞ்சனாந்தேஷுன்னு பதப்பிரயோகம் பண்றார். வியஞ்சனாந்தேஷு அந்திய வியஞ்சனம் ஸ்வபூர்வஸ்வரமிலிதம், தனக்கு முன்னாடி இருக்கக்கூடியதான கடைசி அச்சுடன் சேர்ந்ததான அந்த மொத்த பதத்துக்கும், பதம் சொன்னா அந்த அச்சும் அதோட சேர்ந்தக்கூடிய ஹல், அந்த மொத்த சமுதாயத்துக்கும், வர்ண சமுதாயத்துக்கும் என்ன பேரு? டி சம்ஞம் இத்யர்த்தா, டி சம்ஞாவை கொண்டவைகளாக இருக்கு. வியஞ்சனாந்தேஷு அந்தியவியஞ்சனம், அதுவும் எப்பேற்பட்ட அந்தியவியஞ்சனம்? ஸ்வபூர்வஸ்வரமிலிதம், தனக்கு முன்பாக இருக்கக்கூடியதான அச் வர்ணத்துடன் கூடிய அந்த ஹல் எழுத்துக்கு, அந்த ஹல் எழுத்தானது டி சம்ஞம் இத்யர்த்தா, டி சம்ஞாவை கொண்டது என்று தெரிகிறது. நல்லா புரிஞ்சுதா இது? ஆச்சாரிய ஏக சம்சயः தத்ர வர்ண சமூகः அப்படின்னு அந்த வார்த்தை எதுக்கு போனா? அந்த மாதிரி ரெண்டு வந்து சேர்ந்து ஒரு வார்த்தையே முடியாது. எப்பவுமே ஒரு ஸ்வரத்தோ ஒரு வெஞ்சனம் சேர்த்து தானே இருக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்குன்னு சொன்னா, உதாரணம் இல்லைங்கிறதுனால தான் நான் அப்படி வந்தாலும் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். சரி, உதாரணம் எனக்கு இப்போது தோணல. சரி, அப்படி இருக்கிறதாவும் சட்டுன்னு மனசுக்கு ஆகல. அதுதான் எங்கேயாவது இருந்துருன்னு சொன்னால் அதுக்காக ஜாகிரதையா அப்படின்னு வச்சுக்க வேண்டியதா இருக்கு. சரி, இப்போ சில உதாரணம் அவரே காமிக்கிறார். இன்னொன்னு நாம இங்க இந்த விஷயத்தையும் கவனிக்கணும். சொல்லும் போது ஒரு பதத்தை எடுத்துன்னு நம்ம உதாரணமா சொல்லிட்டே இருக்கோம். ஆனா பதங்கிறது இங்க இல்ல. பதத்துல நமக்கு அப்படி முடியாது. வேற எங்கேயாவது பதமா இல்லாத, பதம்னு எடுத்துட்டா தானே ஒரு அச்சோடையோ இல்ல ஒரு ஹல்லோடையோ முடிகிறது. சில வியாக்கரணத்திலே எங்கேயாவது ஒரு இடத்துல அச்சுக்கு அப்புறம் வரக்கூடிய ஹல் ரெண்டு சேர்ந்து இருக்குன்னு வச்சுப்போம். பதம் இல்லை நான் சொல்றது. ஏதோ ஆதேசகாவோ ஆகமஹாவோ ஏதோ ஒண்ணு இருக்கு, இன்னும் அது பத சம்ஞையே அடையல. அந்த இடத்த சொல்லாமா இல்லையா? அந்த மாதிரி இடத்த பார்த்துக்கணும். பஞ்சயத்தின்னு ஒரு பதம் இருக்கு. பஞ்ச் அப்படின்னு ஒரு சொல்றான்னு வச்சுப்போம். பஞ்ச் அப்படின்னு ஒரு பிரகதியோ கல்பனை பண்ணிப்போம். பஞ்ச் இது வந்து இன்னும் பத சம்ஞை அடையல, பத தகுதி அடையல. ஏன்னா சுப்திங்கந்தம் பதம்னு. ஆனாலும் பதம் அடையல, பத சம்ஞை அடையலைன்னா கூட இங்கேயும் நம்ம உதாரணம் எடுத்துக்க முடியும். பஞ்ச். இந்த இடத்துல பகாரோத்தர அகாரஹா இருக்கு, அதுக்கப்புறம் ஞகாரஹாவும் ஜகாரஹாவும் இருக்கு, ரெண்டு ஹல் வந்துடுறது இல்லையா? இப்போ எதற்கு டி சம்ஞா அப்படின்னு கேட்டா, அகாரோத்தரமா இருக்கக்கூடிய ஞகாரத்துக்கும் ஜகாரத்துக்கும் சேர்த்துதான். இப்ப அந்த வர்ண சமூகம் இல்லையா வந்துடுது. இப்படி உதாரணம் வச்சுக்கலாம் தோன்றது. ஹரி இத்தியஸ்ய, ஹரிங்கிற ஒரு சப்தத்தை எடுத்துப்போம். இதுல இகாரஹா முடிகிறது, அச்சோட முடிகிறது. இது எதுக்கு உதாரணம்? ஸ்வராந்தியேஷு சப்தேஷு அந்தியஸ்வரஹான்னு சொன்னார். ஸ்வர எழுத்துக்களோட முடியறதா இருக்கக்கூடிய இடத்துல ஸ்வர எழுத்துக்கு டி சம்ஞான, அதுக்கு உதாரணம். அதே மாதிரி குரு இத்தியஸ்ய உகாரஹா. சரியா? அடுத்தது போஸ். பார்த்தல, இங்கேயும் கூட பிரத்யேகத்தை தான் காமிக்கிறார், சப்தத்தை காமிக்கல. நாம உதாரணத்துக்காக சப்தத்தை எடுத்துன்னு சொல்லிட்டோம். இது ஒன்றும் பத அதிகாரத்துல வரல. போஸ் அப்படிங்கிறது போஸ் அகோஸ் இப்படின்லாம் வந்து அது என்ன சொல்றது, விதிக்கக்கூடியது. சப்தா இல்லை, ஆதேசகாவ வரக்கூடியது. போஸ். அதுல கடைசியில கூடிய ஓஸ் அப்படிங்கிறது தான் என்னது? டி சம்ஞையே உடையதா இருக்கு. இது எதுக்கு உதாரணம்? வியஞ்சனாந்தேஷு அந்தியவியஞ்சனம் ஸ்வபூர்வ ஸ்வரமிலிதம் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அதுக்கு உதாரணம். அடுத்தது கிம் அப்படிங்கிற இடத்துல இம், இதுவும் அதுக்கு தான் உதாரணம். அதுக்கு தான் சொன்னா ஹல் சப்தா ஸ்வபூர்வவர்த்தியா இருக்கக்கூடியதான ஸ்வரத்தோடு சேர்ந்ததா இருக்கக்கூடிய எழுத்துக்கு டி சம்ஞா அப்படிங்கிறதுக்கு இது உதாரணம். அடுத்தது பரத்யக். இதுல
அக் அப்படிங்கிறது திசம்தியை கொண்டது. சரஸ் பிராதிபதிகமா இருக்க இடத்தை எடுத்துக்கிறார். சரஸ் அதுல அஸ். அஜாகர்த் அர்த் அப்படிங்கிறது இங்கே திசம்தியை கொண்டதா இருக்கு. ஊர்க்கு அப்படிங்கிறதுல மொத்தமே இருக்கு இல்லையா? இப்போ இந்த இடத்துக்கு வந்துடுத்து பாருங்க, வர்ண சமூகா. அர்த்தலையும் அப்படிதான் இருக்கு. அர்த்து ஊருக்கு ரெண்டும் அப்படிதான் இருக்கு. நம்ம உதாரணம் தேடி கண்டுபிடிச்சு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவரே கொடுத்துருக்காரு. அர்த்து ஊருக்கு இந்த ரெண்டும் அந்த மாதிரிதான் இருக்கு, வர்ண சமூகமா இருக்கு இல்லையா? நல்லா அந்த சொன்ன விஷயத்தை அப்படியே அழகா கொண்டு வந்துட்டார் உதாரணத்தோட. அடுத்து இது மாதிரி கேள்வி கேட்போன்னு அவருக்கு முன்னாடியே தோணிடுது போல. தோணிருக்கு. அலோந்தியாத் பூர்வ உபதா. உபதா அப்படிங்கிற ஒரு சம்ஞா. எதுக்கு? உபாந்தியா வர்ணஹ உபதா சம்ஞா ஸ்யாத். உபாந்தியா அப்படின்னு அர்த்தம் அந்திம வர்ணத்தினுடைய முன்னாடி வரணும். உபாந்தியா. ஹரி இத்தியத்திர ஹரி அப்படின்னு எடுத்துப்போம். இதுல ஹு அ ரு ரேபஹ இகாரஹ. இப்போ கடைசி எழுத்து என்னது? இகாரஹ. அது அந்திய எழுத்து. அந்தே பவஹ அந்தியா, கடைசியில் இருக்கக்கூடிய எழுத்து அந்தியா வர்ணஹா. சரி, அதுக்கு முன்பாக இருக்கக்கூடியது உபாந்தியா. உப சமீபே அருகில். எதற்கு அருகில்? அந்தியத்துக்கு அருகில் இல்லையா? கடைசி எழுத்துக்கு அருகில் இருக்கக்கூடியது எது? ரேபஹா. அந்த ரேபத்துக்கு என்ன பெயர் கொடுக்கிறா? உபதா. ஹரி இத்யத்ர ரேபஹா உபதா பவதி. உபதா சம்ஞிதா பவதி. உபதா என்கின்றதான பெயரை உடையதா இருக்கு. சரி, அடுத்தது பாருங்க. நமக்கு ஒரு சந்தேகம் வந்துடும், கடைசியில அச்சு இருந்தால் மட்டும்தான் அச்சுக்கு முன்னாடி எழுத்துக்கு தான் இந்த ஒரு பேர் கிடைக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துடும். அது வரக்கூடாதுக்கா என்ன பண்றார்? அப்படிலாம் இல்லை. சில இடத்துல அச்சு எழுத்துக்கு உபதா பேர் வரும், சில இடத்துல ஹல் எழுத்துக்கு வரும். எப்படின்னு பாருங்க, பதம் அச்சு எழுத்தோட முடிகிறதா இருந்தால் ஹல் எழுத்து உபதாவா இருக்கும். பதம் ஹல் எழுத்தோட முடிகிறதா இருந்தால் அச்சு எழுத்து அங்க உபதாவா இருக்கும். அதுக்கு உதாரணம் காமிக்கிறார். போஸ் இத்தியத்ர ஓகாரஹா உபதா சம்கீதா சம்ஞகா. போஸ் அப்படிங்கிற இடத்துல கடைசி எழுத்து என்னது? சகாரஹா. அந்த கடைசி எழுத்தினுடைய முந்தின எழுத்து எது? ஓகாரஹா. அப்போ அந்த ஓகாரஹா இப்போ எந்த பெயரை அடைஞ்சிருக்கு? உபதா என்கின்றதான பெயரை அடைகிறது. அடுத்தது பாருங்க. பரசன்னிகர். ஓகாரஹா வந்து உபதா அப்படின்னு சௌஞா அடைகிறதுனா, அப்புறம் ஓஸ் வந்து டிசௌஞா, அது உண்டு தானே? அதுவும் உண்டு. அது உண்டு. அதுவும் உண்டு. நல்லா கவனிக்கணும். இப்ப வந்து சகாராந்தமா இருக்கும் பட்சத்துல, அதாவது அச்சக்ஷரம் வந்து அந்தியமா இல்ல அப்படிங்கிற பட்சத்துல அதுக்கு முந்தினதான அக்ஷரம் அச்சா இருந்ததுன்னா அதை வந்து உபதாவா எடுத்துட்டு நம்ம அப்படி டிசங்யாவா படிக்கணுமா? டிசம்ஞைக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. டிசம்ஞை கொடுத்தாச்சு, அதோட முடிஞ்சு போச்சு. இது வேற சம்ஞை. அதாவது இப்படி வெவ்வேறு பேர் ஏன் கொடுக்காது தெரியுமா? வெவ்வேறு பேர் வச்சுட்டு தான் காரியம் விதிப்பா. சில இடத்துல இப்ப பாருங்க, ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். டிசம்ஞாவை கொண்ட வர்ணமோ வர்ண சமூகத்துக்கோ ஒரு ஆதேசம் விதிக்கணும்னு வச்சுப்போம். அப்ப என்ன ஆகும்? இப்ப உதாரணத்துக்கு போஸ் அப்படிங்கிற இடத்துல அந்த டிசம்ஞா கொண்ட அந்த வர்ணத்துக்கோ வர்ண சமூகத்துக்கோ ஒரு ஆதேசம் விதிக்கணுமா இருந்தால் அது எந்த இடத்துல வரும்? மொத்த ஓசையும் எடுத்துட்டு வரும். டிசம்ஞாவை கொண்ட மொத்த எடுத்துட்டு வந்துடும். இதே நான் இப்படி சொல்றேன், எனக்கு மொத்த எழுத்தும் போக வேண்டாம், அந்த ஓகாரம் மட்டும் போகணும். இப்போ நான் வந்து டிசம்ஞாவுக்கு வரக்கூடிய ஆதேசம் சொல்ல முடியாது, ஏன்னா எனக்கு சா வேணும், இந்த சு இருக்கணும், ஓதான் போகணும். இப்போ நான் என்ன பண்ணுவேன்? உபதாவுக்கு அந்த ஆதேசான்னு சொல்லிடுவேன். சொன்னா எனக்கு அபீஷ்டமா இருக்கிறது என்னது? சகாரம் இருக்கணும், ஓகாரம் போகணும். இப்ப கரெக்டா அந்த ஓகாரத்தை மட்டும் தூக்கிடலாம் இல்லையா? புரியுதா? மொத்தத்தையும் எடுக்க. இப்ப இதே நான் டிசம்ஞாவுக்குன்னு சொன்னேன், உபதா சம்ஞா இல்லைன்னு வச்சுப்போம், நான் எதை சொல்லி ஓகாரத்தை மட்டும் எடுக்கிறது? ஓகாரத்தை எடுத்துட்டு நான் வேற எழுத்து கொண்டு வைக்கணும்னு நினைக்கிறேன், எதை வச்சு நான் எடுக்கிறது?
அதுக்கு இன்னொரு சூத்திரம் பண்ணி ஆனுமே. டிசம்ஞாக்கு அட்லீஸ்ட் இருக்கிற நான் சகாரம் இதையாவது வந்து நான் சொல்லி ஆகணும். ஓஸ்ல இருக்கக்கூடியதான ஓகாரத்தை எடுத்துடு அப்படின்னு சொல்லணும். இது. சரி, இந்த இடம் ஒரு ஆமா. இடம் ஓகாராக சொல்லிடலாம். இந்த மாதிரி ஆ. எத்தனை இருக்கோ அத்தனைக்கும் தனித்தனி சூத்திரம் பண்ணணும். அதுக்கு ஆமா. பதிலா உபதாவை தூக்கிடு உபதா. அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ம். எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி தேவையோ அங்கெங்கெல்லாம் கிடைச்சிடும் இல்லையா? அப்ப என்னாச்சு, டிசம்ஞா அப்படிங்கிறது மொத்தத்தையும் எடுக்கிறதுக்கு தேவையா இருக்கு. அதோட மொத்த ஓஸுங்கிற இடத்துல ஆகமஹாவோ ஆதேசகாவோ எங்க எது தேவையோ அங்க உபயோகப்படுத்திக்கலாம். இதே அந்த குறிப்பிட்டு அந்த ஓகாரஹா மட்டும் எடுக்கணுமா இருந்தால் உபதா அப்படின்னு சொன்னா போதும், அது மட்டும் போயிடும். அந்த ஒரு குறிப்பிட்ட அம்சத்தை மட்டும் நம்ம எடுக்கிறதுக்காக இந்த பேரை உபயோகப்படுத்திக்கிறோம். இப்ப புரிஞ்சுது இல்லையா ஏன் இந்த பிரயோஜனங்கள் அப்படின்னு? நம்ம இப்போ வந்து பிரயோஜனங்களை பார்க்கல, ஜஸ்ட் இந்த பேரும் படிச்சுட்டு இருக்கோம். பின்னாடி நம்ம படிக்கும் அந்த ஆதேசங்களோ ஆகமஹா வரும் பொழுது நமக்கு இதனுடைய பயன்பாடு என்னன்னு தெரிய வரும். இப்போ நமக்கு இந்த உபதா அப்படிங்கறதுடைய அர்த்தம் தெரிஞ்சது இல்லையா? அதாவது உபதான்னு எதற்கு பெயர் அப்படின்னு தெரிஞ்சது இல்லையா? ஹரி இத்தியத்ர ரேபஹ உபதா பவதி, போஸ் இத்தியத்ர ஓகாரஹ உபதா பவதி. புரிஞ்சுதா? அடுத்தது பரசன்னிகர்ஷ சம்ஹிதா மத்தியே விச்சேதம் வினா வர்ணானாம் தாராரூபேண உச்சாரணம் சம்ஹிதா யதா ஸ்லோக வச்சனாதௌ. இங்க எல்லா எழுத்துக்கள் தான், எல்லா எழுத்துக்களும் நம்ம சம்ஹிதா பாடம் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? இதை வச்சுருந்தா சொல்லிட்டு இருக்கோம் சம்ஹிதா பாடம்னு. அங்க பதங்கள் ஒரேடியா அனுசியூத்தமா சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? அத போல இங்க பதத்துக்குள்ளாரியே இருக்கு. அங்க பதங்கள் வச்சுட்டு ஒரு தீர்க்கமா சொல்லிட்டு இருக்கோம், இங்க பதத்துக்குள்ளாரியே அப்படி ஒரு விவகாரம். மத்தியே விச்சேதம் வினா வர்ணானாம் வர்ண சாமானியானாம் தாராரூபேண உச்சாரணம் சம்ஹிதா யதா ஸ்லோக வச்சனாதோ. ஸ்லோகே வச்சனே च तथैव पठ्यते. ஏகைகஸ்ய பதஸ்ய पृथक् पृथक् कथने संहिता नास्ति. ராமஹ அத்ர வர்த்ததே இப்படின்னு சொன்னா கிடையாது. அது எப்ப சொல்லணும்? ராமோத்ர வர்த்ததே அப்படின்னு சொன்னா அது சம்ஹிதா இல்லையா? இஷேத்வா ஊர்ஜேத்வா இப்படின்னு சொன்னா அது கிடையாது. இஷேத்வா ஊர்ஜே இப்படி சொன்னா கிடையாது. இஷேத்வோர்ஜேத்வா அப்படின்னு சொன்னாதான் சம்ஹிதா இல்லையா? ஏன்? அந்த விச்சேதம் இல்லாமல் சொல்லணும். அதை மனசை வச்சுன்னு சொல்றார். ஏகைகஸ்ய பதஸ்ய பிருதக் பிருதக் கதனே சம்ஹிதா நாஸ்தி. சூத்திரத்தை அர்த்தம் புரிஞ்சுதா? விராமோவசானம், அவசானம், அவசானம்னா முடிவு அப்படின்னு அர்த்தம். ஸ்பஷ்டார்த்தமிதம் வியாக்கியாம் நாபேக்ஷதே. அவரே சொல்லிட்டார், ஸ்பஷ்டார்த்தம் வியாக்கியானம் கிடையாது, இதுக்கெல்லாம் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டார். அப்படின்னு அர்த்தம். அதற்கு மேற்கொண்டு வர்ணங்கள் இல்லையே, வர்ணானாம் அபாவகா. ராமஹா இதுக்கப்புறம் ஏதாவது வர்ண உண்டா? ஒண்ணும் இல்லை, அவ்வளவுதான், அந்த பதம் முடிஞ்சுத்து. அது அவசானம், முடிவு. விராமஹா அபாவஹா அவசானம் இத்யுச்சதே. ஸ்பஷ்டார்த்தமிதம் சூத்திரம் வியாக்கியாம் நாபேக்ஷதே. கத்யேஷு வாக்கிய விரதி எங்க கிடைக்கிறது? கத்தியமா எடுத்துட்டோம்னா அது இங்கதான் முடிவும்னு கிடையாது. வாக்கியத்துடைய கடைசி எதுவோ அதுதான். ஒரு நீண்டமா வாக்கியம் எழுதிண்டே போலாம் இல்லையா? காதம்பரியில நம்ம கேள்விப்பட்டிருப்போம், 1.5 பக்கத்துக்கு ஒரே ஒரு பதம் இருக்கும். அதுக்கெல்லாம் அளவு கிடையாது இல்லையா? அது அந்த கவிகளுடைய சாமர்த்தியம். எங்க அவர் முடிக்கணும்னு நினைச்சுட்டு ஒரு கிரியாபதத்தை போட்டு முடிக்கிறாரோ அதோட முடிஞ்சு போச்சு. அதுதான் அவசானம். பத்யேஷு அர்த்த விரதிஷ்ட அவசானத்துவன கண்யதே. ஸ்லோகங்கள்ல இந்த 2வது பாதம் முடியும் பொழுது ஒரு முடிவுன்னு வச்சுக்கிறோம் இல்லையா? அதுதான் அவசானம். அங்கு பத்யேஷு அர்த்த விரதிஷ்ட அவசானத்துவன கண்யதே. இது வரையில் நமக்கு சம்ஞா பிரகாரணம். சரியா? இந்த சூத்திரங்கள்ல 6 விதமான சூத்திரங்கள் உண்டு, தெரியுமா? இந்த ஸ்லோகம் தெரியுமா உங்களுக்கு? இந்த அதிகார முன்னாடி சொன்னேன், அது வந்து சரியா மனசால. சம்ஞாச்ச பரிபாஷாச்ச
விதிர் நியம ஏவச்ச அதிகாரோதி தேசஸ்ச அப்புறம் என்ன இருக்கு ஷட்விதம் சூத்திரமுச்சதே அதிகாரோ அதிகாரோதி அதிதேசஸ்ச அதிகாரः அதிதேசஸ்ச ஷட்விதம் சூத்திரமுச்சதே 6 விதமான சூத்திரங்கள் இருக்கு எப்படி சூத்திரமுச்சதே நான் சொல்றேன் மறுபடியும் சம்ஞாச்ச பரிபாஷாச்ச விதிஹி நியம ஏவச்ச நியமஹான்னு அர்த்தம் அதிகாரः அதிதேசஸ்ச அதிகாரோதிதேசஸ்ச ஷட்விதம் சூத்திரமுச்சதே. இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் சம்ஞா. நம்ம பெரும்பாலும் எல்லாமே பார்த்துருக்கோம். உதாரணம் சொல்லட்டுமா? இப்போ சம்ஞாவுக்கு நம்ம பார்த்தது விருத்திராதைச்சு போன்ற சூத்திரங்கள் இல்லையா? அதுக்கப்புறம் சம்ஞா பரிபாஷா. பரிபாஷா இதுக்கப்புறம் பார்க்க போறோம். அத பரிபாஷா பிரகரணம் மேற்கொண்டு ஆரம்பிக்க போறது. எப்படி? தஸ்மின் நிர்திஷ்டே பூர்வஸ்ய தஸ்மாதித்யுத்தரஸ்ய அப்படிலாம் சொல்றோம் இல்லையா? இந்த சூத்திரங்களுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இந்த வியாக்கரண சாஸ்திரத்துல பஞ்சமி விபக்தியினால ஒரு இடத்துல சொல்லப்பட்டதுன்னா அதற்கு அடுத்தாப்புல காரியம். சப்தமி விபக்தியினால சொல்லப்பட்டால் அதுக்கு முந்தின எழுத்துக்கு காரியம். இப்படிலாம் நம்ம பார்க்க போறோம். இதைத்தான் இந்த தஸ்மாதித்யுத்தரஸ்ய தஸ்மின் நிர்திஷ்டே பூர்வஸ்ய அப்படிலாம் படிச்சோம். இது இந்த சாஸ்திரத்துக்கு மாத்திரம் விசேஷமாக சொல்ல போறது. சரியா? இது என்னது? பரிபாஷா சூத்திரங்கள். அப்படின்னு அடுத்து எனக்கு சம்ஞாச்ச பரிபாஷாச்ச விதிஹி. விதிஹி நமக்கு ரொம்ப பிரசித்தம். இகோ எனச்சி என் விதீயத்தேன்னு சொல்றோம் இல்லையா? என் விதீயத்தே ஏச்சோ யவா யாவஹா அகசவர்ணே தீர்க்க எல்லாம் விதி சூத்திரம். விதிக்கிறது ஒரு விஷயத்தை. விதிர் நியம ஏவச்ச. நியம ஏவச்ச அப்படிங்கிறதுக்கு உதாரணம் சொல்லட்டுமா? இந்த சேஷோக்ய சகின்னு ஒரு சூத்திரம். கி சம்ஞாவை விதிக்கக்கூடியதான சூத்திரம் இது. என்ன சம்ஞா? கி சம்ஞாவை விதிக்கக்கூடிய ஒரு சூத்திரம். இப்போ இந்த சூத்திரத்தினால சேஷா கி அசகி அப்படின்னு சூத்திரம். எத்தனாவது சூத்திரம் சொல்லட்டுமா? இந்த சூத்திரத்துக்கு முதல்ல அர்த்தம் சொல்லிடுறேன். இந்த சூத்திரத்துல கி சம்ஞாவானது விதிக்கப்படுறது எதை தவிர்த்து அப்படின்னு கேட்டால் சகி சப்தா இருக்கு இல்லையா? அதை தவிர்த்து. அசகி சகி சப்தம் இல்லாமல். அதே மாதிரி சேஷகான் இருக்கு இல்லையா? இந்த நதி சம்ஞா சிலதுக்கு உண்டு. நதி சம்ஞா அப்படின்னு சில சம்ஞைகள் உண்டு. இவைகளெல்லாம் இல்லாமல் இருந்தால் நல்லா பார்த்துக்கணும். சகி சப்தாவா இருக்கக்கூடாது, நதி சம்ஞாவை கொண்டிருக்க கூடாது, நதி போன்ற சம்ஞைகள். இந்த சம்ஞைகள் எல்லாம் இல்லாமல் இருக்கக்கூடிய சப்தத்துக்கு என்ன பேர் கிடைக்கும்? இகாராந்த சப்தத்துக்கு ஜி சம்ஞா இகாரத்துக்கும் உகாரத்துக்கும் கிடைக்கும். இகாரம் அந்த சப்தத்துக்கும் உகாராந்த சப்தத்துக்கும் என்ன கிடைக்கும்? கி சம்ஞா கிடைக்கும். எந்த சூத்திரத்தினால? சேஷோக்ய சகிங்கிற சூத்திரத்தினால கிடைச்சதா? இப்ப பாருங்க, இப்ப நமக்கு இது உதாரணம் இல்லை. இதுக்கு அப்புறம் சொல்ல போறது நமக்கு நியமத்துக்கு உதாரணம். அப்படி இந்த சேஷோக்ய சகி அப்படிங்கிற சூத்திரத்தை வச்சுன்னு பார்த்தால் பதிசப்தத்துக்கும் வருமா வராதா? பதிசப்தாவும் இருக்கு இல்லையா? ஒரு நிமிஷம் அந்த சூத்திரத்தை எடுத்து சொல்றேன். அதுக்கு ஒரு சூத்திரம். என்ன சூத்திரம் அப்படின்னு கேட்டா பதி சமாச ஏவா அப்படின்னு ஒரு சூத்திரம். என்ன சூத்திரம்? பதி சமாச ஏவா. பாருங்க, இது சூத்திரம் 148. அதாவது இந்த சேஷோக்ய சகி அப்படிங்கிற சூத்திரத்தினால கி சம்ஞாவானது விதிக்கப்பட்டது. கி சம்ஞா எவைகளுக்கு கிடையாதுன்னு சொன்னோம்? சகி சப்தத்துக்கு கிடையாது, நதி போன்றதான சம்ஞாவை கொண்டவைகளுக்கும் கிடையாது இல்லையா?
அப்படின்னு சொன்னா இந்த பதிசப்தத்துக்கும் வரணுமா கூடாதா? கீசம்ஞா வரணும். வரணும் வரணும். அப்போ இந்த பதி சமாச ஏவங்கிற சூத்திரம் என்ன பண்ணி கொடுக்கறது அப்படின்னு கேட்டா, சமாசத்துல மட்டும்தான் பதிசப்தத்துக்கு கீசம்ஞா உண்டு. பாருங்க, பதி இத்தி சப்தஸ்ய சமாசே ஏவ கீசம்ஞா பவதி. யதா கணபதிஹி, வெறும் பதிஹின்னு சொன்னா நீங்க சப்தத்தை பார்க்கலாம். வெறுமனே பதி சப்தத்தை சொல்லும் பொழுது சதுர்த்தி பக்தியெல்லாம் எப்படி வருது? பத்யை, பத்தியே 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 இல்ல பத்தியே, பத்தியே இல்ல பத்தியே. பத்தியே, பத்யௌ அப்படின்னு சப்தமிலாம் வருது வெறும்னே சொல்லும்போது. ஆனா அதுக்கு முன்னாடி வேற ஏதாவது கணானாம் பதிஹி இப்படின்னு இதை சமாசம் பண்ணிட்டா கணபதின்னு ஆயிடுறது. அப்போ சொல்லி பாருங்க, ஹரையே மாதிரி வந்துடும், கணபதையே அப்படின்னு வந்துடும். ஏன்னா சமாசம் பண்ணும் பொழுது அதுக்கு கீசம்ஜம் வரும். கீசம்ஜம் வந்தாதான் கணபதையே ஹரையே மாதிரி வரும். புரிஞ்சுதா? இப்போ இந்த சூத்திரம் என்ன பண்ணி கொடுக்கிறது? பதி சமாச ஏவங்கிறது நியமஹா பண்றது. அப்படின்னு அர்த்தம், இந்த பதிசப்தாவானது இந்த சமாசமாகும் சமஸ்த பதமா வரும் பொழுதுதான் கீசம்ஜே கொண்டது, மற்ற நேரத்தை கீசம்ஜே கிடையாது அப்படின்னு சொல்லி கொடுக்கறதா இல்லையா? நியமம் பண்றதா இல்லையா? இது நியம சூத்திரம். நல்லா புரிஞ்சுதா? இப்போது இது எதுக்கு உதாரணம்? நியமஹாக்கு உதாரணம். இப்போ எத்தனை ஆயிருக்கு? 4 ஆயிருக்கா? சம்ஞா, பரிபாஷா, விதிர், நியம அடுத்து. அப்புறம் என்ன இருக்கு? அதிதேஷா, அதிகாரா அப்படிங்கிறதுக்கு இன்னும் சொல்லட்டுமா? ஸ்தானிவதாதேஷோ நல் விதௌ அப்படின்னு ஒரு சூத்திரம். ஸ்தானிவத் பவதி, அதுவும் எப்படி? அனல் விதௌ, அல் விதௌவா இருந்தா கிடையாது. அப்படின்னு அர்த்தம், ஒரு எழுத்தினுடைய அல் அப்படின்னா அழகா மொத்தம் எழுத்தும் ஒவ்வொரு தனிப்பட்ட எழுத்தினுடைய இடத்துல வந்தால் அங்க ஸ்தானிவத் பாவம் கிடையாது. ஆனா ஒரு சமூகத்தினுடைய இடத்துல வந்தால் அதனுடைய குணங்கள் அங்க என்னென்னலாம் தர்மங்கள் உண்டோ அது இங்கேயும் உண்டு. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். ஞேர்யஹ அப்படின்னு ஒரு சூத்திரம். ஞேர்யஹ ஒன்றும் இல்லை, இந்த சதுர்த்தி பக்தி இருக்கு இல்லையா, தாபியாம்பியஸ் ஞேபியாம்பியஸ் இருக்கு இல்லையா, அந்த ஞேக்கு யகார விதிக்கப்படுறது. அதனாலதான் ராமாயன்னு வருது இல்லையா? ஞேர்யஹ. இந்த ஞேர்யஹா இந்த சூத்திரத்துல எதனுடைய இடத்துல விதிக்கப்படுறது இது அப்படின்னு கேட்டா, நகாரத்து, அதாவது ஞே இருக்கு இல்லையா, அந்த ஞேக்கு யகாரஹா விதிக்கப்படுறது ஞேரியஹா சூத்திரத்தினால. இப்போ இது ஒரு எழுத்து இல்லை, வர்ணங்களுடைய கூட்டமா இருக்கு. நு ஏ சேர்ந்தன இருக்கு மேல, புரியுறதா? வெறும் நு இல்லை, அங்க நகாரஹா ஏகாரஷ்ச வர்ண சமூகா இருக்கு, ஒரு எழுத்தா இல்லை. அப்போ இந்த ஏகாரத்துக்கு என்னென்னலாம் அது இருந்தால் வருமோ அது அத்தனையும் இந்த யகாரத்துக்கும் வரும். எதை போல? இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தரை நம்ம ஒரு விழாவுக்கு அதிதியா கூப்பிட்டுருக்கோம், அவரால் வர முடியல, அவருடைய ஸ்தானத்துல அவர் இன்னொருத்தர் அனுப்பிச்சு வைக்கிறார். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? அவருக்கு என்னென்னலாம் சத்காரம் பண்ணணும்னு நினைப்போமோ அத்தனையும் இவருக்கு பண்ணுவோம் இல்லையா? அதை போல இப்போ இந்த இடத்துல இருந்திருந்தால் என்னென்னலாம் நடக்குமோ அது அத்தனையும் இந்த எக்காரத்துக்கும் உண்டு. உதாரணத்துக்கு இந்த இதுல சுபிச்சன்னு ஒரு சூத்திரம் இருக்கு. இந்த சுபிச்ச சூத்திரம் என்ன பண்றதுன்னு கேட்டால் தீர்க்கத்தை விதிக்கிறது. எதை விதிக்கிறது? தீர்க்கத்தை விதிக்கிறது. எதுக்கு? அதுவும் அங்கத்துக்கு. அங்கம்னா அங்க சம்ஞா ஒண்ணு இருக்கு. அங்க சம்ஞா விதிக்கக்கூடிய சூத்திரத்தை காமிக்கட்டுமா? சொல்றேன். யஸ்மாத் பிரத்யய விதிஹி ததாதி பிரத்யேங்கம் அப்படின்னு இந்த சூத்திரம் தான் அங்க சம்ஞாவை விதிக்கக்கூடியது. எப்படி நம்ம உபதா, அச்சோந்தியாதிட்டி இப்படிலாம் நம்ம சம்ஞா சூத்திரங்கள் பார்த்தோமோ அதை போல நல்லா கவனிங்கோ. அச்சோந்தியாதிட்டி அப்படிங்கிறது ஒரு வர்ண சமூகத்துக்கு டி சம்ஞா கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி உபதா அப்படிங்கிறது ஒரு எழுத்துக்கு தான் கிடைக்கும், உபாந்திய வர்ணத்துக்கு ஒண்ணுக்கு தான் கிடைக்கும்.
இந்த அங்க சம்ஞா எது கிடைக்கும் தெரியுமோ மொத்த பதத்துக்கும் கிடைக்கும். அது எப்படின்னு பாருங்க. இப்போ ராம சு அப்படி இருக்கா, ராம சு. இந்த சுங்கிறது பிரத்யா. இந்த பிரத்யத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ராமன் இருக்க அந்த மொத்த பதத்துக்கும் அங்கம்னு பெயர். என்ன பேரு? அங்கம்னு பெயர். எதற்கு அங்கம்? இந்த பிரத்யத்துக்கு அங்கம் அது. அத சொல்லக்கூடிய சூத்திரம் என்னது? இப்ப நம்ம சொன்னோமே யஸ்மாத் பிரத்யய விதிஹி. யஸ்மாத் பிரத்யய விதி அப்படின்னு சொன்ன அர்த்தம், இந்த பிரத்யஹா சூங்கிற பிரத்யஹா எதற்கு அப்புறம் விதிக்கப்பட்டிருக்கு? ராம அப்படிங்கிற பிராதிபதிக்கு அப்புறம் தானே விதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் தானே வைக்க போறோம். பிரத்யஹா எப்பொழுதுமே பின்னாடிதான் வரும். அதெல்லாம் மனசு வாங்கிடும். பிரத்யஹா எப்பொழுதும் எங்க வரும்? கடைசியில உட்கார்ந்துக்கும். இப்போ இந்த சூங்கிறது இப்படி இருக்கு. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அத்தனை அம்சத்துக்கும் என்ன பேர்? இப்போ யஸ்மாத். யஸ்மாத் தான் யஸ்மாத் பதாத் பிரகிருதி பதாத் பிராதிபதிகாத் பிரத்யய விதிஹி. சு இது பிரத்யய விதிஹி. ததாதி. ததாதின்னு சொன்னா இந்த ராமால இருக்கக்கூடியதான ரிலிருந்து ஆரம்பிச்சு மகாரத்தில் இருக்கக்கூடிய ஆ வரையில். ஆ வரையில்னு சொன்னா இந்த பிரத்யத்துக்கு முன்னாடி வரையில் அர்த்தம். பிரத்யத்து கிடையாது. பிரத்யத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்து வரையில என்ன பேரு? என்ன பேர் அதுக்கு? அங்கம்னு பெயர். ராம அப்படிங்கிறதுக்கு இப்போ அங்கம்னு பெயர். சரி, இப்ப எதுக்காக நம்ம இதை ஆரம்பிச்சோம் அப்படின்னு கேட்டா, பிராதிபதிகமான அங்கம். அது பிராதிபதிகமான அங்கம். பிரத்யத்துக்கு இது அங்கம். அங்கம் ஒரு பெயர், அவ்வளவுதான். எதற்கு அங்கம் அப்படின்னு கேட்டா இந்த பிரத்யத்துக்கு அங்கம். தூங்குற பிரத்யத்துக்கு ராம அப்படிங்கிற பிராதிபதிக்கு அங்கம். இப்போ அங்கம்னா இங்க மீமாம்சையில சொல்லப்படுற அங்கம் இல்ல, அங்கம்னு பெயர், அவ்வளவுதான். அது கிடையாது. அங்க பிரதானம்னா அந்த மாதிரி இல்ல. இந்த சூங்கிற பிரத்யத்து பார்வையில இது அங்கம்னு பெயர் கொண்டது. புரிஞ்சுதா? இப்போ இந்த உபாந்தியம்னு உபதான்னு பேர் கொடுக்குறோமே, எல்லா இடத்தையும் ஒரே எழுத்து இருக்குமா? இல்ல. அந்த கடைசி எழுத்தை பார்க்கும் பொழுது உபாந்திய வர்ணத்துக்கு உபதான்னு பெயர். அத போல இங்கேயும் சூங்கிற பிரத்யத்தை வச்சுன்னு பார்த்தால் இந்த ராமங்கிறத பிராதிபதிக்கும் இப்போ அங்கம்ங்கிற பெயரை அடைகிறது. சரி, நம்ம எதுக்காக இதை எடுத்துட்டோம்னு கேட்டா, இந்த அதிதேசங்கிறதுக்கு பாருங்க. இப்போ இந்த நேர்யகா இருக்கு இல்லையா, நேர்யகால இந்த யகாரகா எதனுடைய இடத்துல வரப்போறது? ஞேங்கிற பிரத்யேக ஸ்தானத்துல வரப்போறது. வந்தால் இந்த ஞே இருந்திருந்தால் என்னென்னலாம் வேலை நடக்குமோ அத்தனை இதுக்கும் நடக்கும். எப்படின்னு பாருங்க. இப்போ ராமன் எடுத்துப்போம், பிராதிபதிக்கம் ராம ஞே. சரியா? இந்த ஞே அதை எடுத்துட்டு அதனுடைய இடத்துல என்ன எழுத்து வரப்போறது? ய வரப்போறது. ய வரப்போறதா? சரி, இப்போ இந்த ஞே இருந்திருந்தா என்ன இருக்கும் கேட்டா, ராமல இருக்கக்கூடிய அந்த மகாரத்துக்கு தீர்கா வந்திருக்கும். சுபிச்ச அப்படிங்கிற சூத்திரத்தினால ராமா அப்படின்னு ஆயிருக்கும். ஆனா இப்போ அந்த ஞே இல்ல, ஞே போயிடுத்துன்னு சொன்னாலும் கூட அதனுடைய ஸ்தானத்துல வந்திருக்கக்கூடிய இந்த யகாரகா இருக்கிறதுனால அந்த தீர்கா உண்டு. அதனாலதான் என்ன ஆறுது? ராமாய அப்படின்னு ஆறுது. ராமாய இல்லைன்னா ராமயன்னு வந்திருக்கும். இங்கே போயிடுத்து, அப்போ சுபிச்சா சூத்திரம் வராது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தா என்ன இருக்கும்? ராமயன்னு வந்திருக்கும். ஆனா இல்ல, இங்கே இருந்திருந்தால் என்னென்னலாம் தர்மங்கள் வருமோ அத்தனை தர்மங்களும் அதனுடைய ஸ்தானியினுடைய வந்திருக்கக்கூடிய யகாரகா இருந்தாலும் நடக்கும். அதனால என்ன எடுத்துப்போம்? சரி, இப்போ இந்த ஒரு அதிகார சூத்திரம் இதுல இல்ல, அதிகாரம் எங்க வந்திருக்கு? இனிமேதான் நான் இப்ப சொல்லிக்கிறது எல்லாம் அதிதேச சூத்திரத்தினுடைய உதாரணம். அதிதேச சூத்திரத்தோட இன்னும் நம்ம அதுக்கே போல. இந்த அதிதேசம் சொல்றதுக்கு நம்ம ஒரு உதாரணம் காமிக்கணும் இல்லையா, அது காமிச்சிருந்தோம். சரி, இப்போ நாம ஒரு விஷயம் சொன்னோம் இல்லையா, நே இருந்திருந்தால் என்னென்னலாம் நடக்குமோ அத்தனையும் இந்த யகாரகா இருந்தாலும் நடக்கும் அப்படின்னு. இது எப்படி நமக்கு தெரிஞ்சது? ஸ்தானிவதாதேஷோ நல் விதௌ அப்படிங்கிற இந்த சூத்திரத்தினால தெரிகிறது. இதுதான் அதிதேசம்னு சொல்றோம். அந்த முன்னாடி இங்கே இருந்தா இதெல்லாம் நடக்குமோ அதே தர்மங்கள் இங்கேயும் வரும் அப்படின்னு சொல்றோமா இல்லையா? இதுதான் அதிதேச. புரிஞ்சுதா? இப்ப இது என்னது? அதிதேச சூத்திரம் தானே.
ஆமா. அப்ப அதிகாரம் பாருங்க. அதிகாரம்னா என்னது? ஒரு மீமாம்சை பிரகரணம் சொல்றோம் தெரியுமா? அதுதான். அதே மாதிரிதான் அக்னிஹோத்திர பிரகரணம் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு அப்புறம் சொல்லக்கூடிய அத்தனையும் இந்த அக்னிஹோத்திரத்துக்கு சம்பந்தப்பட்டதா இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அத போல இங்கேயும் ஏதாவது இப்போ உதாரணத்துக்கு இப்போ விபக்தி அப்படின்னு இருந்து வச்சுப்போம். அதுக்கப்புறம் வரதெல்லாம் விபக்தி பிரத்யயங்கள்னு அர்த்தம். ஏக பூர்வ பரயோ அப்படின்னு நம்ம படிக்கிறோமே, இதுவும் ஒரு அதிகாரம் தான். அது அப்படின்னு அர்த்தம். இதுக்கப்புறம் அத இன்னொரு ஒரு அதிகாரம் வர வரையில இதுக்கப்புறம் சொல்றது அத்தனையும் அனுவருத்தி ஆயிட்டு இருக்கும் இல்லையா? கணபதி ஹோமத்துக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு ஹெட்டிங் கொடுத்துட்டால் அதுக்கப்புறம் வரிசையா நம்ம பதார்த்தங்கள்லாம் எழுதிட்டே வருவோம். இது வேணும், அது வேணும், அது வேணும்னு. எது வரையில? அடுத்தாப்புல நவகிரக ஹோமத்துக்கு தேவையான வஸ்துக்கள்னு சொல்ற வரையில இல்லையா? அது வரையில் அந்த கணபதி ஹோமத்தினுடைய பிரகரணம் அதிகாரம்னு அர்த்தம் இல்லையா? இப்படிதான் லௌகிகத்துல பண்ணிட்டு இருக்கோம். அத போலதான் இங்கேயும் அதிகார சூத்திரங்கள் பிராக்கடாராத் சமாசா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கோம். அந்த அந்த சூத்திரம் வர வரையில இது அதிகாரம். இப்படி மொத்தம் எத்தனை ஆயிருக்கு? 6 ஆயிடுத்தா? இப்போ எல்லாத்துக்கும் உதாரணம் சொல்லியாச்சா? இப்படி 6 விதமான சூத்திரங்கள் இருக்கு. இது பிரசங்காத நம்ம பார்த்தோம். ஆனா இது எழுதி வச்சுக்கணும். இதுல நம்ம பெரும்பாலான பார்த்திருக்கோம். அதிதேசம் அதிகாரம் இன்னும் பார்க்கல. மீது 4ம் பார்த்துட்டோம். நியமகாவும் நம்ம பார்த்ததுல பார்க்கல. இப்போ இப்பதான் தெரிஞ்சுட்டோம். இதை நல்லா எழுதி வச்சுட்டு படிச்சுக்கோங்க. இன்னைக்கு இதோட நிறுத்திப்போம். மங்கள ஸ்லோகः வாகீஷாத்யா சுமனசः சர்வார்த்தானாமுபக்ரமே யம் நத்வா கிருதகிருத்யா ஸ்யுः தம் நமாமி கஜானனம். குருர்பிரம்மா குருர்விஷ்ணுः குருர்தேவோ மகேஸ்வரः குருः சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. வாக்கியகாரம் வரருச்சிம் பாஷ்யகாரம் பதஞ்சலிம் பாணினிம் சூத்திரகாரஞ்ச பிரணதோஸ்மி முனித்ரயம்.